ஹலோ ஆல், பிக் பாஸில் இப்போது ஃபேமிலி வீக்கெலாம் முடிய போகுது. நேற்று பாரோட அம்மா வரத்துக்கு தான் வந்து பெரிய ஒரு அலப்பறையாக இருந்தது. ஸோ அவங்க வந்த பிறகு தான் தெரிஞ்சுது, பரவாயில்லை நம்ம இனிமேல் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம்னு சொல்லிட்டு கமருதீன் வந்து ஒரு ஹாப்பியான மொமெண்ட்டில் இருக்காங்க. ஸோ பாருக்கிட்ட சொல்கிறாங்க, நம்ம இனிமேல் வந்து கேமில் ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா வந்தவங்க எல்லாருமே வந்து கேம் தான் முக்கியம், நீங்கள் வந்து பண்ணுறது ஓகே, ஆனால் கேமில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ அது வந்து கமருதீனோட ஃப்ரெண்டாக இருக்கட்டும், அக்காவும் அதே மாதிரி தான் சொன்னாங்க. அக்கா வந்து என்கரேஜ் பண்ணல, பாருக்கிட்ட பேசாத அந்த மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ கமருதீனுக்கு வந்து ஒரு ஐ ஓப்பனர் தான் இருந்தது இந்த ஃபேமிலி ரவுண்டு. ஸோ ஃபேமிலி ரவுண்டு முடிய போது இன்னையோட வந்து முடிஞ்சிடும். ஸோ இன்றைக்கி வந்து விக்ரமோட ஃபேமிலி வராங்க. ஸோ விக்ரம் ஃபேமிலிக்கும் பாரு ஃபேமிலிக்கும் ஆல்ரெடி வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ எல்லாமே கேமு தான் சொல்லிட்டு அவங்க வரும்போது தான் வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போ கமருதீன் வந்து நேற்று லைவில் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம இனிமேல் நம்ம கேம் ஆடலாம், எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுள் ஆகிடுச்சு, எது கரெக்டு எது தப்புன்னு சொல்லிட்டு எனக்கு புரிஞ்சிடுச்சு. கமருதீன் ஒரு வேளை இப்படி நினச்சிட்டு இருந்திருப்பார், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து எப்படியும் பாருக்கு நெகட்டிவாக தான் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த மாதிரிலாம் நடக்கல இல்லையா. ஸோ ஃப்ரெண்ட் என்ன சொன்னாங்கன்னா, அரோராவை விட பாரு ரொம்ப பெட்ரு, அவள் வந்து எல்லாமே வந்து சொல்லிடுறான்னு சொல்லிட்டு. ஸோ கமருதீனுக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆகிடுச்சு. இனிமேல் கேமில் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஃபினாலே ஸ்டேஜில் வேறு வினோதும் கமருதீனும் இருக்கணும்னு சொல்லிட்டு தான் வந்து அவரோட ஃப்ரெண்டு வேறு போயிருக்காரு. இது நேத்தோட விஷயம். இப்போ மார்னிங் இன்றைக்கி வேக்கப் சாங்லலாம் வந்து செம்ம சூப்பராக இருந்தது. பாரு அம்மாவை நடுவில் வச்சுட்டு எல்லோரும் வந்து டான்ஸ் ஆடினாங்க. ஸோ மற்ற ஃபேமிலி வந்ததுக்கும் பாருவோட அம்மா வந்ததுக்கும் வந்து ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா. அந்த ஒரு நெகட்டிவிட்டின்னு சொல்லிட்டு இல்லை, சுத்தமாகவே இல்லை. இப்போ திவ்யா ஃபேமிலி வந்த போதெல்லாம் வந்து ஏன் இப்படி பண்ணுறாங்க அந்த மாதிரி இருந்தது. ஆனால் பாருவோட அம்மா வந்ததுக்கு அப்புறமேட்டு எல்லாருக்குமே வந்து ஒரு ரிலாக்ஸாக இருக்குது. எல்லோரும் நினச்சிருப்பாங்க ஒரு வேளை நம்ம பாருக்கு பண்ணதெல்லாம் வந்து இவங்க வந்து கேட்டுருவாங்களோ கலாய்ப்பாங்களோன்னு சொல்லிட்டு. அப்படிலாம் இல்லை. ஆனால் இன்னொரு விஷயம் நடந்தது என்னென்னா, இப்போது நைட்டெல்லாம் வந்து பாருக்கிட்ட அவங்களோட அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க, கேமில் ஃபோக்கஸ் பண்ண ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு. ஆனால் மார்னிங் ஒரு ட்விஸ்ட் வச்சாங்க பாருங்கள், நீ வந்து கமருதீன்கிட்ட பேசுகிறது அந்தளவுக்கு வச்சுக்காத, கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி பேசுன்னு சொல்லியிருக்காங்க. இது என்னடா புது ட்விஸ்ட்டாக இருக்குது அந்த மாதிரி இருக்கும் பாருக்கு. சரி பார்க்கலாம், பாரு வந்து ஃபாலோ பண்ணுவாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஸோ இதுதான் வந்து மார்னிங் அப்டேட்ஸ் மக்களே.